வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயுதமிகு தனோதந்தி பிரசோதியார், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாதிமி தனோ சண்முக பிரசோதியார் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 26/10/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:57 வரை சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணி 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணி 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் சில உடல் உபாதைகளும் சில நெருக்கமான உறவுகளோடு பகைகளையும் கொடுத்தாலும் பல்வேறு லாபங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் அருள்பாலிக்கக்கூடிய மகுடேஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் கடனை, நோயை, எதிரியை வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவலர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய நாள், உடல் உபாதைகளை தரக்கூடிய நாள், உடல் உபாதைகளை லாபத்தின் மூலியமாக சரி செய்யக்கூடிய நாள். இந்த நல்ல நாள்ல வேலூர் ரத்னகிரியில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்ச நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய நாள். சின்ன சின்னதாக சிக்கலான முடிச்சுகளை அவிழ்த்து விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சங்கரன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சங்கர நாராயண மனசில் நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் காலை பொழுது பயணத்தின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக வருமானத்தையும் 3ஆம் இடத்தில் பயணத்தையும் தரக்கூடிய இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூரில் அருள்பாலிக்கூடிய பார்க்கபீஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ராசியிலையும் 2ஆம் இடத்திலும் நகரக்கூடிய சந்திர பகவான் ராசியில் இருந்து பல நாட்களாக தலைவலியாக இருந்த விஷயங்களை முடித்து கொடுக்கும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் பிள்ளையார் பட்டியல் அருள்பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது, நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள். அதே சமயத்தில் தோல் சம்பந்தப்பட்ட நோய், வயிறு சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொள்ளாச்சேரியை ஆனைமலையில் அருள்பாலிக்கக்கூடிய மாசாணியம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும்.
மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. பாத சனி காலத்தில் நிறைவு செய்ய காத்திருக்கிறது. 7.5 சனியானது நிறைவு பெறக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென்று கணவன் மனைவி உறவுகளில் சில உரசல்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து 7.5 நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் செஞ்சி அருகே மேல்மலையின் உருள் அருள்பாலிக்கூடிய அங்காள பரமேஸ்வரி மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு சின்ன சின்னதா உடல் உபாதைகள் ஜென்மசனி காலத்தில் வந்து கொண்டுதான் இருக்கும். உடல் உபாதைகளை சரி செய்யக்கூடிய நாள், வம்பு வழக்குகளை பேசி தீர்க்கக்கூடிய நாள், உறவுகளோட பகைகள் விலகக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை திருவெற்றியூரில் அருள்பாலிக்கூடிய வடிவடையமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள். அதே சமயத்தில் பாத சனி நிறைவு பெறக்கூடிய மகர ராசிக்காரர்களோடு சில கருத்து முரண்பாடுகள், ஏன்னா அவன் சனியை நிறைவு செய்கிறாள், நீங்கள் ஜென்ம சனிக்குள்ளார வரப்போகிறீங்க. சில கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தர்மபுரியில் அருள்பாலிக்கூடிய அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சண காசி காலபைரவர் ஒரு மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சர்வ ஏகாதசி. இந்த சர்வ ஏகாதசி நாளில் எம்பெருமான் பள்ளிகொண்ட பெருமான், சயனகோல பெருமான், ஆனந்த சயனகோலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானை மனதில் இருத்தி ஒரு மனதாக பிரார்த்தனை செய்து வாழ்வில் ஏற்படக்கூடிய கர்ம வினையால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து விலகி இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.